வணக்கம் சொந்தங்களே. நான் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ருசியான பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போறேங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. பட்டர் மெல்ட் ஆயிடுச்சுங்க. பெரிய வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சிருக்கிற போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, சின்ன பல் பூண்டு 4. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சுங்க. இந்த பழம் வந்தோடனே தக்காளி சின்ன பழமா 4 பழம் அரிஞ்சு வச்சிருக்கிற போட்டுக்கலாங்க. அதுக்கு லைட்டா உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வணங்கறதுக்கு. தக்காளி நல்லா தோலெல்லாம் கலந்து வந்து சுருள வணங்கிருச்சுங்க. இப்ப முந்திரி போட்டு ஒரு வணக்கி எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. அடுப்பத்தை வச்சாச்சுங்க. வானலை வச்சுக்கலாங்க. 2 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. வாசனைக்காக 2 துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்செல்லாம் 2 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. தக்காளி அரைச்சிட்டு வந்ததை ஊற்றிக்கலாங்க. ஜார் அலாசி ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிளகாத்தூள் 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க தேவையான அளவு. அரை ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாங்க. தக்காளி நிறைய போட்டிருக்கனால புளிப்புத்தன்மை இருக்குங்க. அதனால சர்க்கரை போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கலாங்க. 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. ஜீரகம் அரை ஸ்பூனுங்க. குருமிளகு அரை ஸ்பூனுங்க. சோம்பு அரை ஸ்பூனுங்க. அப்படியே நுணுக்கிட்டு வந்துடலாங்க. நுணுக்கியாச்சுங்க. இடையில எடுத்து ஒரு கலக்கி விட்டுக்கலாங்க. இன்னும் 2 நிமிஷம் ஆகட்டுங்க. அரைச்சி வச்ச சீரகம், மிளகு, சோம்பு போட்டுக்கலாங்க. உப்பு இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. அளவா இருக்குதுங்க. பன்னீர் போட்டுக்கலாங்க. பன்னீர் நம்ம வேக வைக்காதீங்க, அந்த சூட்லயே வெந்து போயிருங்க. கஸ்தூரி மேட்டி போட்டுக்கலாங்க. கஸ்தூரி மேட்டி போட்டீங்கன்னா ஹோட்டல்ல சாப்பிட்ற மாதிரியே நல்ல மணமா இருக்குங்க. நல்லா தேய்ச்சி போட்டுக்கலாங்க. மேலே கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாங்க.
சொந்தங்களா, பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. சொந்தங்களா, பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சுங்க. சாப்பிட்டு பார்க்கலாங்க. நெசமாலுமே நல்லா வந்திருக்குதுங்க. ரெஸ்டாரண்ட்ல செய்யற ஸ்டைல்ல தான் செஞ்சிருக்குதுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. புரோட்டா, நானு, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சேனல் யாருமே பார்க்கறதில்ல, பார்த்துட்டு பெல் பட்டன் அமுத்துங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி சொந்தங்களோட இருக்க, சொந்தங்களோட சேர, இது உங்கள் சாவித்திரி கிச்சனுங்க.